சீதையை மீட்க வானரப்படைகள் கடலில் பிரம்மாண்டமான பாலம் அமைத்துக் கொண்டிருந்தனர். அனைவரும் பெரிய பெரிய பாறைகளை சுமந்து சென்றனர். அப்போது ஒரு சிறிய அணில் தன் உடலை நீரில் நனைத்து மணலில் உருண்டு அந்த மணலை பாலத்தில் உதறி ராமருக்கு உதவி செய்தது. இதை பார்த்த ஒரு வானரம், சிறிய அணிலே விலகி நில், உன் சிறு மணல் என்ன செய்துவிடும் என்று சிரித்தது. அப்போது அங்கு வந்த ராமர் அணிலை தன் கைகளில் அன்பாக எடுத்தார். பக்தியுடனும் அன்புடனும் செய்யும் எந்த ஒரு சிறு உதவியும் மிக பெரியதே என்று கூறி அவன் முதுகில் தடவினார். ராமரின் விரல் பட்டதால்தான் அணிலின் முதுகில் 3 கோடுகள் வந்தன. ராமரின் ஆசியை பெற்ற அணில் தன் சிறு பணியின் பெருமையை உணர்ந்தது. அந்த பெரிய வானரமும் அந்த சிறு உயிரின் கலப்படமற்ற பக்தியை எண்ணி வியந்து வணங்கியது. அளவற்ற அன்பாலும் தளராத நம்பிக்கையாலும் உருவாக்கப்பட்ட அந்த பாலம் லங்கையை நோக்கி கம்பீரமாக நீண்டு நின்றது. உருவம் சிறியதாக இருந்தாலும் தூய்மையான மனதுடன் செய்த உதவி வரலாற்றில் நிலைத்து நின்றது. ராமரின் ஆசியை பெற்ற அந்த சிறு அணிலின் தூய்மையான பக்தியை கண்ட வானரம் தன் கர்வத்தை விட்டு அந்த அணிலை பார்த்து கைகூப்பி மரியாதையுடன் வணங்கியது. தூய்மையான அன்பிற்கு உருவமோ அளவோ இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இன்ஃபோடாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.